morning students. Now today we are going to see the unit 10 matter around us. Okay, last class we see about the what is a compound. Okay, now we are going to see what is a mixture. Now we are going to see about mixture. Okay, take page number 115, 10.1.3 mixture. A mixture is a impure substance. It contains two or more kind of elements or a compound or both physically combined together in any ratio. See, you can see page number 114. The matter is classified into two types. One is a pure substance and another one is a impure substance or a mixture. Okay, so here mixture is a impure substance. Why? Because of it is a combination of two or more elements or a compound. Okay, or physically combined. Physically combined means what are the physical method we have? It is nothing but physical method is filtration, distillation, evaporation, sieving, and magnetic separation. Okay, these are the physical method. Okay, for example, a tap water is a mixture of water and some dissolved salts. Okay, here giving some example for mixture. First one is a tap water. This first one is a example. Here we are giving some examples. First, a tap water. Tap water consists of water and then some salts and some ions. Okay, நம்ம வந்து water tap water இருக்குங்களா, அது நீங்க வந்து ட்ரிங்க் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும் அயன் இரும்பு அந்த ஸ்மெல்லும் வரும். இட் ஹஸ் சம் மினரல்ஸும் இருக்கும். ஓகேங்களா, ஸோ டேப் வாட்டர் இஸ் எக்ஸாம்பிள் ஃபார் யர் மிக்சர். ஓகேவா, இப்போ காம்பவுண்டும் படிக்கிறோம், மிக்சரும் படிக்கிறோம். இதுக்கு ரெண்டுத்துக்குள்ள டிஃபரன்ஸ் என்ன அப்படி? வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் காம்பவுண்ட் அண்ட் மிக்சர்? விச் இஸ் நத்திங் பட் காம்பவுண்ட் there it is a some fixed proposition or definite proposition. ஓகேவா, காம்பவுண்ட் என்ன இருக்கும்? ஃபிக்ஸ்டு ப்ரொபோர்ஷன். இவ்வளவுதான், இந்த ரேஷியோல தான் நம்ம ரெண்டு எலமெண்ட்டும் என்ன பண்ணணும், கம்பைன் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஃபிக்ஸ்டு ரேஷியோ வச்சிருப்பாங்க. ஓகேங்களா, இன் மிக்சர் there is no condition for mixing of two elements or a compound. நீங்க ரெண்டு எலமெண்ட் என்ன பண்ணலாம், கம்பைன் பண்ணலாம். without you can combine in any ratio. நீங்க எந்த ரேஷியோல என்ன பண்ணலாம், கம்பைன் பண்ணலாம். ஓகேங்களா, பட் காம்பவுண்ட்னா என்னது? there it has a fixed or definite proposition. இந்த ரேஷியோல தான் நம்ம மிக்ஸ் பண்ணனும் ஒரு கண்டிஷன் வச்சிருப்பாங்க எங்க காம்பவுண்ட்ல. ஓகேவா, அங்க two elements மிக்ஸ் பண்றோம், பட் there is one rule. ஓகேவா, அது என்னது? in fixed definite proposition which is nothing but fixed ratio வச்சிருப்பாங்க. மிக்சர்ல வந்து எந்த ஒரு ரேஷியோ, நோ ரூல்ஸ், எந்த ரேஷியோவும் கிடையாது. ஓகேங்களா, அதுக்கு எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து டேப் வாட்டர் இருக்கும். ஓகேங்களா, இப்போ டேப் வாட்டர்ல என்னென்ன இருக்குன்னு சொன்னா வாட்டர் இருக்கும், மினரல்ஸ், அயான்ஸ். ஓகேவா, வாட்டர் மினரல்ஸ் அண்ட் அயான்ஸ். ஓகேவா, அயான்ஸ் வந்து இருக்கு. ஓகேங்களா, இப்போ இந்த அயான்ஸ், மினரல்ஸ், வாட்டர் வந்து எவ்வளவு ரேஷியோ, எவ்வளவு ஐ மீன் இதுக்கு வந்து ரேஷியோவே இல்லை. இவ்வளவுதான் அயான்ஸ் இருக்கணும், இவ்வளவுதான் மினரல்ஸ் இருக்கணும், இவ்வளவுதான் வாட்டர் இருக்கணும், எந்த ஒரு கண்டிஷனும் இங்க கிடையாது. ஓகேங்களா, நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க. lemonade is a mixture of lemon juice, sugar and water. lemonade which is nothing but lemon juice. okay, lemon juice நம்ம prepare பண்ணும்போது இப்போ 4 members இருந்தா 1 liter of water எடுத்துப்போம், அப்புறம் 2 lemons எடுத்துப்போம். அப்போ sugar நமக்கு எவ்வளவு, நம்ம ஸ்வீட் வந்து நமக்கு பிடிக்கும்னா சுகர் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளுடைய தேவைக்கு தகுந்தவரை என்ன பண்ணலாம், நம்மளுடைய இன்கிரீடியன்ஸை we can change, ingredients உடைய குவாண்டிட்டி என்ன பண்ணலாம், சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க. hair is a mixture of nitrogen, oxygen, carbon dioxide, water vapor and other gases. இப்போ air செகண்ட் எக்ஸாம்பிள் நம்ம என்ன பார்த்தோம், lemonade I mean lemon juice வந்து எக்ஸாம்பிள் பார்த்தோம். தேர்ட் வந்து hair. ஓகேவா, நம்ம ப்ரீத் பண்ற hair. இந்த hair என்னென்ன மிக்சர் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நைட்ரஜன், ஆக்சிஜன், கார்பன் டை ஆக்சைடு அண்ட் அதர் கேசஸ் வந்து இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நைட்ரஜன் எவ்வளவு பெர்சன்டேஜ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நைட்ரஜன் வந்து 78% இருக்கும், ஆக்சிஜன் 21% இருக்கும், அண்ட் கார்பன் டை
NaOH 0.03% இருக்கும். ரிமைனிங் பர்சன்டேஜ் வந்து அதர் கேஸஸ், ஹீலியம், ஆர்கான், நியான் அந்த மாதிரி கேஸஸ் தான் இருக்கும். இங்க வந்து பாத்தீங்கன்னா அப்போ ஒவ்வொரு கேஸும் எப்படி இருக்கு, டிஃப்ரெண்ட் ரேஷியோல என்ன இருக்கு, டிஃப்ரெண்ட் ரேஷியோல மிக்ஸ் ஆயிருக்கா. ஸோ இட் இஸ் அ எக்ஸாம்பிள் ஃபார் மிக்சர். ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, சாயில் இஸ் a mixture of clay, sand and various salt. ஓகேவா. சாயில் இருக்குல்ல, நம்ம இருக்கிற சாயில் வந்து நம்ம நார்மலா பார்க்குற சாயில்ல வந்து இட் இஸ் a mixture of clay, sand and various salts வந்து அந்த சாயில்ல present ஆயிருக்கும். and some examples வந்து கொடுத்திருக்காங்க, milk, ice cream, rock salt, tea, smoke, wood, sea water, blood, toothpaste and paints are some other example for mixture. ஓகேவா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மில்க் எடுத்துக்கலாம். மில்க்ல என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மில்க்ல வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் இருக்கும், வாட்டர், புரோட்டீன், ஃபேட். ஓகேவா. இந்த மூணுமே சேர்ந்தது தான் என்னது மில்க். அதே மாதிரி நெக்ஸ்ட் ஐஸ்கிரீம் பாருங்க. ஐஸ்கிரீம் என்னெல்லாம் மிக்ஸ் பண்ணுவோம், என்னென்ன இன்கிரீடியன்ஸ்லாம் மிக்ஸ் பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா மில்க் இருக்கும், சுகர், பட்டர், இந்த மாதிரி நிறைய இன்கிரீடியன்ஸை மிக்ஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்க, ஐஸ்கிரீம் வந்து ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. பட் தெர் இஸ் நோ ரேஷியோ, எந்த ஒரு ரேஷியோவில் வந்து எந்த ஒரு ரேஷியோவும் அவங்க ஃபிக்ஸ் பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு எவ்வளோ குவான்டிட்டி, எவ்வளோ மெம்பர்ஸ்க்கு வந்து சப்ளை பண்ணணும் அப்படின்னு அதை பேஸ் பண்ணி they will prepare the ice creams. ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து பாருங்க, alloys are mixture of elements. ஓகேவா. ரெண்டு எலமெண்ட்ஸ், ரெண்டு மெட்டல்ஸ். alloy are the mixture of metals. ரெண்டு மெட்டல்ஸ், ஏதாச்சும் மெட்டல்ஸ் மட்டும், மெட்டல்ஸ் பாருங்க, மெட்டல்ஸ் மட்டும் தான் ரெண்டு மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா that mixture is called as alloys. ஓகேங்களா. இந்த அலாய்ஸ் தான், அந்த அலாய்ஸ் பத்தி பின்னாடி பார்க்கலாம். ஓகேவா. இப்போ அலாய்ஸ் என்னன்னு தெரியுதா, அலாய்ஸ்னா ஒண்ணு ரெண்டு மெட்டலை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணோம், அதை வந்து ஹீட் பண்ணி மிக்ஸ் பண்ணி அந்த மெட்டலை வந்து நம்ம வேற ஒரு பர்பஸ்க்காக யூஸ் பண்ணோம்னா தட் இஸ் கால்ட் அஸ் அலாய்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பாருங்க, மோர் டு நோ, அதில் வந்து பாருங்க எல்பிஜி கேஸ் பற்றி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. நம்ம டெய்லி குக் பண்ணுறது யூஸ் பண்ணுற லிக்விஃபைட் பெட்ரோலியம் கேஸ். ஓகேவா. தட் கேஸ் இஸ் ஆல்சோ ஏ மிக்சர் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா. எப்படி மிக்சர் அப்படின்னு சொல்றாங்கன்னு பார்த்தா, பிகாஸ் இஸ் கண்டைன்ஸ் ப்ரோபைன், பியூட்டைன் கேஸஸ். ஓகேவா. அதில் ப்ரோபைன் என்ற கேஸும் பியூட்டைன் என்ற கேஸும் ரெண்டும் என்ன பண்ணியிருப்பாங்க, மிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா. ஸோ அந்த கேஸும் என்ன சொல்லுங்க, திஸ் எக்ஸாம்பிள் ஃபார் மிக்சருக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் பாருங்க, difference between compound and mixture. ஓகேவா. There are difference between compounds and mixture. They are shown by the following activity. Activity 3 பாருங்க. Activity 3ல ரெண்டு எலிமெண்ட் வந்து கொடுத்திருக்காங்க. one is iron, another one is sulfur. iron ஒரு டிஃபரண்ட் எலிமெண்ட், sulfur ஒரு எலிமெண்ட். ஓகேவா. இப்போ இது ரெண்டுமே மிக்ஸ் பண்றோம். ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன சொல்லிருக்காங்கன்னா, மிக்சர் என்ன சொன்னா, there is no ratio for combining the two elements. ஓகே. ரெண்டு எலிமெண்ட்ஸ் கம்பைன் பண்ணி நீங்க எந்த ஒரு நீங்க எவ்வளவு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி எனி ரேஷியோல நீங்க மிக்ஸ் பண்ணலாம். ஓகேவா. அப்படி நீங்க அயன் பிளஸ் சல்ஃபர், இப்போ இந்த அயன் நம்ம நார்மலா அயன் தெரியல நமக்கு எப்படி இருக்கும், அயன் வந்து கிரே டார்க் கிரே கலர்ல இருக்கும் அயன். ஓகேங்களா. அதே மாதிரி சல்ஃபர் என்ன கலர்ல இருக்குன்னு பாத்தீங்கன்னா, சல்ஃபர் வந்து எல்லோ கலர்ல இருக்கும். ஓகேங்களா. இப்போ இது ரெண்டுத்தையுமே என்ன பண்றோம் மிக்சர்ல என்ன பண்றோம், ஏதோ ஒரு கண்டிஷனுமே நம்ம இல்லாம ஆட் பண்ணோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து எப்படி ஃபார்ம் ஆகும், இது வந்து இந்த அயனும் சல்ஃபரும் நம்ம வந்து மிக்சரா நம்ம எந்த ஒரு ரேஷியோவும் இல்லாம மிக்ஸ் பண்ணும்போது இது வந்து பாத்தீங்கன்னா எல்லோ டர்ட் மிக்சர் வந்து கிடைக்கும். ஓகேங்களா. இங்க ஃபர்ஸ்ட் இமேஜ் பாருங்க, அந்த மிக்சர் ஆஃப் அயன் சல்ஃபர். இங்க நம்ம சல்ஃபர்ல அயனை வந்து நீங்க போடும்போது, ஐ மீன் அயன் பீசஸ் போடும்போது, சின்ன சின்ன பீசஸ்ல இருக்குல்ல, அதை நீங்க வந்து போர் பண்ணும்போது இட் ஃபார்ம்ஸ் டர்ட் எல்லோ பவுடரா வந்து சேஞ்ச் ஆயிடும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் கண்டிஷன் வந்து சொல்லுங்க, காம்பவுண்ட்ல என்ன இருக்கும், ஃபிக்ஸ்டு ப்ரொபோசிஷன்ல வந்து எடுத்துப்பாங்க. அந்த ஃபிக்ஸ்டு ப்ரொபோசிஷன்ல எடுக்கும்போது அயன் பிளஸ் சல்ஃபர் நம்ம என்ன பண்ணோம், அதை நம்ம ஹீட் பண்ணோம் அப்படின்னா we get FeS. Fe means iron sulfate. ஓகேங்களா. நமக்கு என்ன கிடைக்கும், அயன் சல்ஃபைட் காம்பவுண்ட் வந்து கிடைக்கும். ஓகேங்களா. அப்போ இப்போ வந்து பாத்தீங்கன்னா
இப்போ மிக்சர்ல மிக்ஸ் பண்ணும்போது ஓகேங்களா, இப்போ நம்ம லாஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம்ல NaCl சோடியம் குளோரைட் பத்தி ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோமா. ஸோ சோடியம் குளோரைட் வந்து டிஃப்ரெண்ட் எலமெண்ட் ஓகேவா, அது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணும்போது என்ன இருக்காது, சோடியமோட ப்ராப்பர்ட்டியும் இருக்காது, குளோரைடோட ப்ராப்பர்ட்டியும் இருக்காதா ஓகேவா. ஆனால் மிக்சர்ல ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்க எந்த ஒரு ரேஷியோவும் இல்லாம இப்போ NaCl அப்போ NaCl இதான் வந்து சோடியம் குளோரைட், அப்போ சோடியமோட ரேஷியோ 1:1. இந்த ரேஷியோ நம்ம மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும், சால்ட் கிடைக்கும் இல்லைங்களா. இது வந்து காம்பவுண்ட்ல. ஆனால் மிக்சர்ல இந்த சோடியம் குளோரைட் ரெண்டுமே மிக்ஸ் பண்ணீங்க அப்படின்னு பார்த்தா எந்த ஒரு ரேஷியோவில் மிக்ஸ் பண்ணா we get சோடியம் தனியாக நம்ம பிரித்து எடுத்துடலாம், குளோரைட் தனியாக பிரித்து எடுத்துடலாம். மிக்சராக நீங்கள் மிக்ஸ் பண்ணி எந்த ஒரு ரேஷியோ இல்லாமல் மிக்ஸ் பண்ணீங்கன்னா சோடியம் தனியாக குளோரைட் தனியாக பிரித்து எடுத்துடலாம் ஓகேவா. the same thing அதே தான் இங்கேயும் சொல்லியிருப்பாங்க ஓகேவா. இப்போ நீங்கள் மிக்சரில் மிக்ஸ் பண்ணும்போது இங்கே என்ன கிடைக்குது, டர்ட் எல்லோ பவுடர் கிடைக்குதா. ஸோ நீங்கள் மேக்னெட் எடுத்து பக்கத்தில் இந்த மிக்சர் கிட்ட எடுத்துட்டு போனீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலாம், அந்த அயன் பார்ட்டிகல்ஸையும் சல்ஃபரையும், இந்த அயன் பார்ட்டிகல்ஸ் என்ன ஆகிடும், மேக்னெட் கூட அட்ராக்ட் ஆகிடும். ஸோ அயனையும் சல்ஃபரையும் என்ன பண்ணலாம், நம்ம தனியாக we can separate ஓகேவா, ரெண்டுத்தையும் பிரித்து எடுத்துடலாம் ஓகேவா. பட் இன் காம்பவுண்ட் ஓகேவா, நீங்கள் வந்து ப்ராப்பர் மிக்சரில் ஹீட் பண்ணும்போது இங்கே பாருங்க நம்ம எந்த ஒரு எக்ஸ்டர்னல் பர்ன் எதுவுமே நம்ம பண்ணல ஓகேவா. நம்ம மிக்ஸ் பண்ணுறோம், மிக்ஸ் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்குது, ஒரு டர்ட் பவுடர் தான் கிடைக்குது. பட் when we apply heat, இப்போ இந்த ட்ரையாங்கல் மாதிரி போட்டால் that is called as heat அப்படின்னு அர்த்தம் இல்லைங்களா. அப்போ நம்ம ஹீட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குதுன்னா இட் இஸ் எப்படி பிளாக் சாலிடா வந்து கிடைக்குது ஓகேவா. இப்போ மிக்சர் கிட்ட மேக்னெட் கொண்டு போனீங்கன்னா என்ன பண்ணலாம், இந்த அயனையும் சல்ஃபரையும் தனியாக நம்ம பிரித்து எடுத்துடலாம். பட் நீங்க காம்பவுண்ட் நம்ம ப்ரிப்பேர் பண்ணிட்டு அயன் சல்ஃபைட் நீங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டு மேக்னெட் எடுத்துட்டு போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது எந்த ஒரு ரியாக்ஷனுமே என்ன பண்ணாது, இருக்காது. பிகாஸ் இந்த அயன் சல்ஃபர் என்ன ஆயிடும், நல்லா மிக்ஸ் ஆகிட்டு இருக்கும் ஓகேங்களா. ஸோ அதனால என்ன பண்ண நம்மளால அயன் தனியா சல்ஃபர் தனியா பிரித்து எடுக்க முடியாது ஓகேங்களா. இப்போ இதெல்லாம் இந்த பாக்ஸில் கொடுத்துருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, black compound is iron to sulfite. Iron plus sulfite heat, I mean heat நம்ம apply பண்ணும்போது we get iron sulfide. Iron sulfide formed as totally different property to the mixture of iron and sulfur. அப்போ இதோடைய ப்ராப்பர்ட்டி எப்படி இருக்கு, டிஃப்ரெண்டா இருக்கு. இது நம்மளால பிரிச்சு எடுக்க முடியாது, என்ன பண்ண முடியாது, நம்மளால மேக்னெட் வச்சு என்ன பண்ண பிரிச்சு எடுக்க முடியாது. இங்கே நான் மேக்னெட் யூஸ் பண்றேன் பிகாஸ் அயன் வந்து மேக்னெட் கூட அட்ராக்ட் பண்ணும். மேக்னெட் வந்து என்ன பண்ணும், அயன் பார்ட்டிகல்ஸை அட்ராக்ட் பண்றதுனால இப்போ நம்ம பிரிச்சு எடுக்கணுமா, அயன் பிரிச்சு எடுக்கிறதுனா நம்ம வந்து என்ன டெக்னிக் யூஸ் பண்ணலாம், மேக்னெட்டிக் செப்பரேஷன் டெக்னிக் வந்து யூஸ் பண்ணி மேக்னெட்டிக் பார்ட்டிகலை என்ன பண்ணலாம், தனியாக பிரிச்சு மிக்சர் தனியாக பிரிச்சு எடுத்துடலாம் ஓகேங்களா. இங்க வந்து இப்போ டேபிளேஷன் பாருங்க, சப்ஸ்டன்ஸ் அப்பியரன்ஸ் எஃபெக்ட் ஆஃப் மேக்னெட். நான் என்ன சப்ஸ்டன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம், அயன் அண்ட் சல்ஃபர் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். அயன் ஃபர்ஸ்ட் அயன் எலமெண்ட் டார்க் கிரே பவுடர் ஓகேவா. அயன் வந்து டார்க் கிரே பவுடர் மாதிரி நம்ம பண்ணி எடுத்திருக்கோம். இது வந்து எஃபெக்ட் ஆஃப் மேக்னெட் ஓகேவா. மேக்னெட் அயன் வந்து மேக்னெட் கூட மேக்னெட் என்ன பண்ணும், அட்ராக்ட் பண்ணும் ஓகே. ஸோ அட்ராக்ட் டு இட், மேக்னெட் கூட அயன் என்ன பண்ணும், அட்ராக்ட் ஆயிடும். சல்ஃபர் இட் இஸ் another எலமெண்ட். சல்ஃபர் வந்து நார்மலாக எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எல்லோ பவுடர். எஃபெக்ட் ஆஃப் மேக்னெட் வந்து பாருங்க, சல்ஃபர் வந்து என்ன பண்ண முடியாது, மேக்னெட் கூட அட்ராக்ட் ஆகாது. அதனால தான் என்ன கொடுத்துருக்காங்க, நன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பாருங்க, அயன் பிளஸ் சல்ஃபர் மிக்சர் எந்த ஒரு ரேஷியோ இல்லாமல் நம்ம மிக்ஸ் பண்ணும்போது டர்ட் எல்லோ பவுடர் நம்மளுக்கு கிடைக்கும். எஃபெக்ட் ஆஃப் மேக்னெட் அயன் பவுடர் அட்ராக்ட் டு இட், நம்ம என்ன பண்ணுவோம், மேக்னெட் கொண்டு போனால் அயன் மட்டும் என்ன பண்ணலாம், தனியாக பிரித்து எடுத்துடலாம். பட் அயன் சல்ஃபைட் காம்பவுண்ட் ஒரு ப்ராப்பர் ரேஷியோவில் நம்ம மிக்ஸ் பண்ணி ஹீட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தா நம்மளுக்கு டார்க் பிளாக் சாலிட் இங்கே இருக்குது பார்த்தீங்களா, பிளாக் ஒரு பிளாக்காக இருக்கா, பிளாக்காக பவுடர் மாதிரி இருக்குங்களா. ஸோ இட் இஸ் அ பிளாக் சாலிட் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மேக்னெட் கொண்டு போனீங்கன்னா என்ன இருக்காது, எந்த ஒரு எஃபெக்ட்டுமே இருக்காது ஓகேங்களா. அதுதான் இங்கே சொல்கிறாங்க. From the above experiment, we can summarize the major difference between mixture and compounds. ஓகேவா. ஸோ இதுலேருந்து மிக்சருக்கும் காம்பவுண்டுக்கும் என்ன ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது நம்ம தெரிஞ்சுக்கிட்டோமா. நெக்ஸ்ட் வந்து பாருங்க, நம்ம ஹியூமன் பிளட், அதான் ஹியூமன் பிளட் இஸ் ஆல்சோ ஏ இம்பியூர் சப்ஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா. நம்ம பாடியில் இருக்க பிளட் வந்து பார்த்தீங்கன்னா இம்பியூர் சப்ஸ்டன்ஸ் ஓகேங்களா. இப்போ நம்ம பாடியில் எவ்வளோ லிட்டர்ஸ் ஆஃப் பிளட் இருக்கும், ஃபார் மேலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேலுக்கு வந்து 5 to 6 லிட்டர்ஸ் இருக்கும்,
ஃபீமேலுக்கு வந்து 4 to 5 liters ஆஃப் பிளட் வந்து நம்ம பாடியில் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த பாடியில் இருக்க பிளட்டும் என்னது ஒரு இம்பியூர் சப்ஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னு சொல்றாங்கன்னா பிகாஸ் அவர் பிளட் இஸ் கன்சிஸ்ட் ஆஃப் ரெட் பிளட் செல்ஸ், ஒயிட் பிளட் செல்ஸ், பிளேட்லெட்ஸ் அண்ட் பிளாஸ்மா. ஓகேவா? இந்த 4 டிஃப்ரெண்ட் எலமெண்ட்ஸ் இருக்கிறதுனால நம்ம பிளட்டும் வந்து ஒரு இம்பியூர் சப்ஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பாருங்க, நெக்ஸ்ட் வந்து மிக்சருக்கும் காம்பவுண்டுக்கும் என்ன ஒரு டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்க்கலாம். மிக்சர் இட் கன்சிஸ்ட் 2 or more substance. மிக்சர் என்ன பண்ணும் 2 or more substance மிக்ஸ் பண்ணும். காம்பவுண்ட் இட் இஸ் a single substance. ஓகேவா? இப்போ நம்ம ஏன் கன்சிஸ்ட் ஆஃப் 2 or more substance அப்படின்னு சொல்றோம்னா பிகாஸ் நம்ம என்ன பண்ணலாம், இதை நம்ம பிரிச்சு எடுக்க முடியும். இதை நம்ம என்ன பண்ண முடியாது, காம்பவுண்டை தனியாக பிரிச்சு எடுக்க முடியாது. ஸோ இட் இஸ் a single substance. The constituent may be present in any proposition. இங்க சொன்னல காம்பவுண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபிக்ஸ்டு ப்ரொபோசிஷன்ல இருக்கும். இங்க வந்து நம்ம எந்த ஒரு ப்ரொபோசிஷன் ஜஸ்ட் ப்ரொபோசிஷன் அப்படினா which is nothing but ratio. ஓகேங்களா? இங்க மிக்சர்ல வந்து எந்த ரேஷியோவும் கிடையாது. ஓகேவா? the constituents are present in different proposition. but compoundல என்ன இருக்கு, அங்க different proposition, I mean fixed ratio வந்து இருக்கு. ஓகேவா? அந்த ரேஷியோ தான் நம்ம என்ன பண்ணனும், ரெண்டு எலிமெண்ட்டை mix பண்ணனும். ஓகேங்களா? they show the property of their constants. ஓகேவா? இங்க பாத்தீங்கன்னா இப்போ அயனும் சல்ஃபரும் நம்ம ஆட் பண்ணோமா, சோ அப்போ இதோட ப்ராப்பர்ட்டி தனியா நமக்கு தெரியும். ஓகேவா? இதுல வந்து அயனும் சல்ஃபரும் மிக்ஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு தெரியும். ஓகேங்களா? பட் காம்பவுண்ட் வந்து பாத்தீங்கன்னா they do not show the property of constituent. அந்த பாருங்க, இப்போ வந்து இங்க அயன் வந்து மேக்னெட் கூட அட்ராக்ட் ஆகணும். ஆனா அயன் சல்ஃபேட்டா மாறின பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா இந்த அயன் வந்து என்ன பண்ண முடியல, மேக்னெட்டால அட்ராக்ட் பண்ண. அப்போ அந்த ப்ராப்பர்ட்டியே என்ன இல்ல, இங்க வந்து கிடையாது. அந்த அயனோட ப்ராப்பர்ட்டியே இங்க வந்து என்ன ஆகல, ஒர்க் ஆகல. ஓகேவா? அப்போ மிக்சர்ல அதோட ப்ராப்பர்ட்டி வந்து தனியா தெரியும். பட் காம்பவுண்ட்ல என்ன பண்ண முடியாது, அதோட ப்ராப்பர்ட்டி வந்து does not exist. இங்க வந்து அதை எக்ஸிட் பண்ண முடியாது. ஓகேங்களா? the components may be separated by easily by the physical method. இந்த மிக்சர் வந்து பாத்தீங்கன்னா we can use separating techniques வந்து இருக்கும். ஓகேங்களா? அது என்னன்னா physical method for separating techniques என்னன்னு பாத்தீங்கன்னா first வந்து magnetic separation, magnetic separate, sieve, evaporation, distillation, filtration, freezing. ஓகேவா? இப்போ நான் எப்படி இதுக்கு முன்னாடி chemical method வந்து பார்த்தோமா, அதே மாதிரி physical method அப்படினா என்னன்னு பாத்தீங்கன்னா magnetic separation, sieving, evaporation, distillation, filtration and freezing. These are the physical method for separate the two elements. Okay, two elements separate பண்றது நம்ம இந்த மாதிரி physical methodsலாம் யூஸ் பண்ணலாம். ஓகேவா? the constant can only be separated one or more chemical reaction. but compounds எப்படி தான் நம்ம பிரிக்க முடியும், by using chemical methods. chemical for example reduction, oxidation, அந்த மாதிரி 5 methods வந்து பார்த்தோமா, அந்த மாதிரி ஏதோ 5 methods ஏதாச்சும் ஒரு மெத்தட் யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ண முடியும், இந்த காம்பவுண்ட்ஸ் தனியா பிரிச்சு எடுக்க முடியும். ஓகேவா? புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் வந்து பாருங்க டைப்ஸ் ஆஃப் மிக்சர். ஓகேவா? என்ன டைப்ஸ் ஆஃப் மிக்சர்ஸ் வந்து இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், மோஸ்ட் ஆஃப் த மிக்சர். இப்போ மிக்சர்னா என்னன்னு பார்த்தோமா, இப்போ மிக்சர்னா உங்களுக்கு என்னன்னு ஒரு ஐடியா வந்துச்சா? இட் ஹஸ் நோ ரேஷியோ, எந்த ஒரு ரேஷியோவும் கிடையாது. நீங்க எந்த ரெண்டு எலமெண்ட் ஆர் எந்த ரெண்டு காம்பவுண்ட் நீங்க மிக்ஸ் பண்ணலாம். ஓகேவா? அதுல வந்து எந்த ஒரு ரூல்ஸுமே கிடையாது. ஓகேவா? ஸோ இப்போ மிக்சர் என்னன்னு புரிஞ்சுது. ஓகேவா? now we are going to see what are the types of mixture. என்னென்ன டைப்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிக்சர் அந்த டயக்ராம் பாருங்க. மிக்சர் வந்து ரெண்டா கிளாஸிஃபை பண்றாங்க. ஒன் இஸ் a homogeneous mixture and next one is a heterogeneous mixture. இந்த homogeneous mixture அப்படினா என்னன்னு பாத்தீங்கன்னா true homogeneous mixture திருப்பி மறுபடியும் ரெண்டா கிளாஸிஃபை பண்றாங்க. ஒன் இஸ் a true solution, next one is a alloys. heterogeneous solution which is அதுவும் திருப்பி டூவா கிளாஸிஃபை பண்றாங்க. suspensions and colloids அப்படின்னு சொல்லிட்டு டூவா கிளாஸிஃபை பண்றாங்க. இப்போ இல்ல ட்ரூ சொல்யூஷன்னா என்ன, alloys, suspensions, colloids, இது பத்தி தான் நம்ம இனிமேல் நம்ம என்ன பண்றோம், இனி வர கிளாஸ்ல நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வந்து homogeneous mixture, heterogeneous mixture பத்தி பார்க்கலாம். homogeneous mixture and heterogeneous mixture 10.2.1 இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஓகேங்களா?
homogeneous and heterogeneous mixture, a mixture in which the compounds cannot be seen separately is called homogeneous mixture. Okay, a mixture in which components cannot be seen separately is called a homogeneous mixture. Homogeneous mixture அப்படினா என்னன்னு பாத்தீங்கன்னா, for example நான் சொல்றேன். Homogeneous first mixture வந்து two classify பண்றோம். First one is a homogeneous mixture. இந்த homogeneous mixture அப்படினா என்னன்னு பாத்தீங்கன்னா, எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். இப்போ ஒரு கிளாஸ் எடுத்துக்கோங்க. கிளாஸ்ல வந்து வாட்டர் half of water எடுத்துக்கோங்க. ஓகேவா? இப்போ 1 டீஸ்பூன் ஆஃப் சுகர் இல்லனா 1 டீஸ்பூன் ஆஃப் சால்ட் வந்து ஆட் பண்ணுங்க. ஓகேவா? ஆட் பண்ணி நல்லா mix பண்ணிடுங்க. ஓகேவா? அப்ப என்ன ஆகும்? நல்லா mix பண்ண உடனே நீங்க போற சால்ட்டோ இல்ல இந்த சுகரோ என்ன ஆகும்? நல்லா வாட்டர் கூட mix ஆயிடும். ஓகேவா? mix ஆயிட்டு நமக்கு வந்து சுகர் எங்க இருக்குன்னு தெரியாது. நம்ம போட்ட சுகர் எங்க இருக்குன்னு தெரியுமா? தெரியாது. அது நம்ம டேஸ்ட் பண்ணும்போது தான் என்ன தெரியும்? அதுல சுகர் ஆட் பண்ணிருக்காங்களா, சால்ட் ஆட் பண்ணிருக்காங்களா அப்படின்னு நமக்கு தெரியும். ஓகேவா? தட் இஸ் கால்ட் as அந்த மாதிரி மிக்சர் பேர் தான் homogeneous mixture. ஓகேவா? அதுல இருக்கிற காம்பவுண்ட்ஸ் என்ன பண்ண முடியாது, நம்மளால தனித்தனியா பிரிச்சு பார்க்க முடியாது. ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் மிக்சர் எடுத்துக்கோ. நார்மலா மிக்சர் நம்ம சாப்பிடுறோம், அதை எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல வந்து நமக்கு தெரியும் அதுல என்ன ஆட் பண்ணிருக்காங்க அப்படின்ட்டு. என்னென்ன ஆட் பண்ணிருப்பாங்க? ஸ்பைசினஸ்க்காக சில்லி பவுடர், அப்புறம் கிரவுண்ட்நட் ஆட் பண்ணிருப்பாங்க, அப்புறம் அதுல என்னென்ன ஆட் பண்ணா அது எல்லாமே ஆட் பண்ணிருப்பாங்க. ஸோ நமக்கு அது தெரியும். ஓகேவா? இப்போ சால்ட் அதிகமா வேணும்னா நம்ம டேஸ்ட் பண்ணா வந்து உப்பு அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணலாம், அதுல இருக்கிற மிக்சர்ல இருக்கிற ஒவ்வொரு காம்பவுண்ட்ஸும் தனித்தனியா பிரிச்சு எடுக்கலாம். ஓகேவா? பட் இப்போ நீங்க வாட்டர்ல நல்லா சுகரை மிக்ஸ் பண்ணிட்டீங்க. ஓகேவா? இப்போ நீங்க சுகர் தனியா வாட்டர் தனியா நம்மளால பார்க்க முடியுமா? வாட்டரை பார்க்கலாம். ஓகே, பட் அதில் மிக்ஸ் பண்ணி இருக்கிற இன்கிரீடியன்ட் நம்மளால அது என்ன எலமெண்ட் நீங்க மிக்ஸ் பண்ணிருக்கோ அதை நம்மளால பார்க்க முடியுமா? ஸோ முடியாது. சப்போஸ் நீங்க அந்த மாதிரி பார்க்க முடியல அப்படின்னா தட் மிக்சர் இஸ் கால்ட் as homogeneous mixture அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? heterogeneous mixture அப்படின்னா அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ நம்ம வந்து டெய்லி மில்க் கூட சாக்கோஸ் சாப்பிடுவோமா? இப்போ இந்த மில்க்ல சாக்கோஸை நம்ம போர் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணுவோமா? மிக்ஸ் பண்ணிட்டு அப்புறம் நமக்கு தெரியும் இல்ல என்ன மிக்ஸ் பண்ணிருப்பாங்க, வாட்டர் மில்க்ல சாக்கோஸை டிப் பண்ணி நம்ம சாப்பிடுறோம். ஓகேவா? அப்ப மில்க் தனியா நமக்கு அந்த இன்கிரிடியன்ட் தனியா தெரியும், சாக்கோஸ் தனியா தெரியுதா? ஸோ தட் இஸ் எக்ஸாம்பிள் ஃபார் heterogeneous mixture. ஹோமோ அப்படின்னா சேம். இப்போ நம்ம போற இன்கிரிடியன்ட் என்ன பண்ணுவோம், ஒன்னோட ஒன்று மிக்ஸ் ஆயிடும். ஓகேவா? ஒன்னோட ஒன்று மிக்ஸ் ஆகும்போது நம்மளால என்ன பண்ண முடியாது, அதில் என்ன மிக்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு நார்மலா நம்மளால பார்த்து சொல்ல முடியாது, பட் டேஸ்ட் பண்ணி சொல்ல முடியும். ஓகேவா? நார்மலா பார்த்து ஒன்று இப்போ உங்களுக்கு தெரியாம என்ன பண்ணியிருக்காங்க, சுகர் வாட்டர்ல சுகர் ஆட் பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்னா நீங்க பார்க்கும்போது நார்மல் வாட்டர் மாதிரி தான் தெரியும், பட் அதை நம்ம டேஸ்ட் பண்ணும்போது தான் அதில் என்ன ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். ஓகேங்களா? பட் ஹெட்ரோஜீனியஸ் அப்படின்னா என்னன்னா அதில் என்னெல்லாம் ஆட் பண்ணியிருக்காங்க நம்மளால என்ன பண்ண முடியும், விசிபிளா பார்க்க முடியும். ஓகேவா? திஸ் இஸ் அ ஹோமோஜினியஸ், அதுதான் ஹோமோஜினியஸ் மிக்சர் அண்ட் ஹெட்ரோஜினியஸ் மிக்சர். ஓகேவா? எக்ஸாம்பிள். ஓகேங்களா? இப்போ வந்து பாருங்க, it is an uniform composition and every part of the mixture has the same property. ஓகேங்களா? இப்போ நீங்க வாட்டர் கூட சுகர் ஆட் பண்ணிட்டீங்க. ஓகேவா? நீங்க அந்த சுகருடைய ஃபர்ஸ்ட் டிப்ல இருந்து லாஸ்ட் டிப் வரைக்கும் அந்த டேஸ்ட் இருக்குமா? ஸோ அந்த சேம் ப்ராப்பர்ட்டி தான் நீங்க அந்த வாட்டர்ல எந்த இடத்துல நீங்க எடுத்து ட்ரிங்க் பண்ணாலும் என்னதான் இருக்கும், ஸ்வீட்னஸ் தான். ஐ மீன் சேம் ப்ராப்பர்ட்டி வந்து அந்த த்ரோட் அந்த கிளாஸ் ஃபுல்லா என்ன ஆகும், ஃபாலோ ஆகும். ஓகேங்களா? tap water, milk, hair, ice cream, sugar syrup, ink, steel, bronze and salt solution is a homogeneous mixture. Okay, இதெல்லாம் example for homogeneous mixture. ஏன் வந்து homogeneous mixture அப்படின்னு சொல்றாங்கன்னா, இப்போ மில்க் எடுத்துக்கோங்க. மில்க்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபேட் இருக்கு, ஃபேட், புரோட்டீன்ஸ், மினரல்ஸ்லாம் இருக்கா. ஸோ இதெல்லாம் நம்மளால என்ன பண்ண முடியாது, டேஸ்ட் பண்ணி தான் சொல்ல முடியும். ஓகேங்களா? நம்ம நார்மலா புரோட்டீன் தனியாக உங்களால் பிரித்து எடுக்க முடியுமா, ஃபேட் தனியாக பிரித்து எடுக்க முடியுமா? ஸோ நம்ம என்ன பண்ண முடியாது, இதெல்லாம் தனியாக பிரித்து எடுக்க முடியாது. ஓகேங்களா? அதே நெக்ஸ்ட் வந்து பாருங்க, a mixture in which compounds can be seen
separately is called heterogeneous mixture. ஓகேவா? இப்போ நான் சொன்ன எக்ஸாம்பிள், இப்போ மில்க்ல சாக்கோஸ், சின்ன பசங்க சாக்கோஸ் போட்டு சாப்பிடுவாங்க. ஓகேங்களா? சாக்கோஸ், ஓட்ஸ் கூட ஓட்ஸ் வந்து போட்டு சாப்பிடுவாங்க. டயட்ல இருக்கலாம் என்ன பண்ணுவாங்க, ஓட்ஸ் வந்து இன்டேக் பண்ணுவாங்க. ஸோ அதை என்ன பண்ணலாம், அதில் வந்து மில்க் ஆட் பண்ணுவாங்க, ஓட்ஸ் ஆட். அப்புறம் நமக்கு தெரியும் இது என்ன ஆட் பண்ணியிருக்காங்க, மில்க்கு ஓட்ஸ் வந்து ஆட் பண்ணி கன்சியூம் பண்ணாங்க. நம்மள ரெண்டு எலமெண்ட்டுமே என்ன பண்ணலாம், தனியாக பிரித்து எடுக்கலாம். அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. It does not have a uniform composition and properties. ஓகேவா? அங்கே எப்படி ஹோமோஜினியஸ் மிக்சரில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எந்த ஒரு பார்ட் எடுத்தாலுமே என்ன ஆகும், அந்த டேஸ்ட், அந்த சுகரோட டேஸ்ட் ஹோல் கிளாஸ்ல என்ன ஆகும், ஸ்ப்ரெட் ஆகிருக்கும். ஓகேங்களா? அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ட்ரிப்லேருந்து லாஸ்ட் நீங்கள் ட்ரிப் குடிக்கிற வரைக்குமே என்ன ஆகும், அந்த சுகர் டேஸ்ட் வந்து தெரியும். ஓகேவா? பட் ஆனால் ஹெட்ரோஜினியஸ் மிக்சரில் அப்படி இருக்காது. ஓகேங்களா? எ சாயில், ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, சாயில் a mixture of iodine and common salt is a mixture of salt and sand, a mixture of oil and water, a mixture of sulfur and iron fills, a mixture of milk and channels or the heterogeneous mixture. ஓகேவா? இங்க ஃபார் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, a mixture of சால்ட்டும் அந்த சாயில் இருக்குல்ல, சாயில் is also a heterogeneous mixture. ஓகேவா? mixture of iodine and common salt. ஓகேவா? காமன் சால்ட்ல அயோடின் நீங்க ஆட் பண்ணும்போது அந்த சால்ட் வந்து பாத்தீங்கன்னா yellow கலர்ல, சாரி violet கலர்ல வந்து சேஞ்ச் ஆகும். ஓகேவா? நெக்ஸ்ட் மிக்சர் ஆஃப் சுகர் அண்ட் சாண்ட். சுகரையும் சாண்ட் மண்ணையும் நம்ம கலக்கும் போது என்ன ஆகும், சுகர் வந்து தனியா தெரியும், சாண்டும் தனியா தெரியும். ஓகேவா? அதை நம்ம என்ன பண்ணலாம், யூசிங் சம் ஃபில்ட்ரேஷன் டெக்னிக் நம்ம யூஸ் பண்ணி, ஐ மீன் பிசிக்கல் மெத்தட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், தனியா பிரிச்சு எடுத்துடலாம். ஓகேங்களா? a mixture of oil and water. ஓகேவா? எப்பவுமே ஆயிலும் வாட்டரும் என்ன ஆகாது, மிக்ஸ் ஆகாது. ஓகேவா? இப்போ நீங்க வாட்டர்ல ஆயில் போர் பண்ணும்போது ஆயில் என்ன ஆகும், அப்படியே மேல வந்து ஃப்ளோட் ஆகும். ஓகேவா? ஸோ நம்ம என்ன பண்ணலாம், தனியா பிரிச்சு எடுத்துடலாம். ஓகேங்களா? மிக்சர் ஆஃப் சல்ஃபர் அண்ட் அயன் ஃபில்ஸ். ஃபார் நம்ம லாஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா சல்ஃபரும் அயன் நம்ம ஆட் பண்ணும்போது யூசிங் மேக்னெட்டிக் செப்பரேஷன் டெக்னிக் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், மேக்னெட் தனியா சல்ஃபர் தனியா பிரிச்சு எடுத்துடலாம். ஓகேங்களா? A mixture of milk and channels or heterogeneous mixture. பாப்பாலாம் வந்து channels சாப்பிடுமா, ஸோ மில்கையும் channelsயும் வந்து இட் இஸ் ஆல்சோ a heterogeneous. ஏன்னா ரெண்டு டிஃப்ரெண்ட் எலமெண்ட் நம்ம என்ன பண்றோம், ஆட் பண்றோம். ஓகேங்களா? திஸ் இஸ் a heterogeneous and homogeneous mixture. ஓகேவா? homogeneous mixture என்னன்னு புரிஞ்சுதா, heterogeneous mixture என்னன்னு புரிஞ்சுதா? ஓகேவா? ஓகே, தேங்க்யூ. ரிமைனிங் வந்து நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம்.